எக்ஸலண்ட். ஹலோ எவ்ரிவன். ஓகே, நேற்று நம்ம பார்த்தோம். நம்ம வந்து இந்த யூசேஜ் ஹிட் லிமிட் வந்ததுனால நம்ம இதை ஒன்றும் பண்ண முடியல. ஓகேவா? இப்போ நம்ம இதில் வந்து கண்டினியூ பண்ணோம். ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக நேற்று என்ன சேட் யூஸ் பண்ணியிருந்தனோ, ஓகேவா, அதே சேட் விண்டோவில் தான் நான் திருப்பி கண்டினியூ பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் போய்ட்டு ரீட்ரை கொடுக்குறேன். ஓகே, இது வந்து இப்போ எனக்கு தேவையான இதை எடுத்து தரும். ஓகே, இதுலேயும் இப்பயும் எரர் வருது. ஜஸ்ட் நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இது லோட் ஆகட்டும். இந்த சேஞ்சஸ் இதெல்லாமே வரும். ஓகே, வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி நான் என்னுடைய ப்ராம்ப்டை நான் இப்போ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறது, யூ ஹேவ் இன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இதில் நம்மளால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல. மேபி ஐ எம் நாட் ஷுவர் எனக்கு ஏன் இந்த எரர் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இதை அடுத்த கான்டெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறேன். இன்னொரு சேட்டுக்கு நான் மூவ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் என்னென்னா ஜஸ்ட்டு நம்மளுடைய இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதை நான் அகெயின் நான் ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து இஷ்யூ நமக்கு வந்து நம்ம ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஓகே, நான் இதை கொடுத்துட்டு based on this context we need provide me the redirect dashboards அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ChatGPT ஒவ்வொரு முறையும் ஒரு மாதிரி அவுட்புட் தரும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒர்க் பண்ண அந்த அவுட்புட் வந்து இந்த இதில் கிடைக்குமான்னு கேட்டால் நம்ம வந்து ChatGPT வந்து நம்ம ரிலை பண்ணணும். அப்போ தான் அது முடியும். சரியா? ஸோ இப்போ பார்ப்போம். நமக்கு கண்டிப்பாக அது கொடுக்கும். நம்ம செக் பண்ணணும். ரைட்டா? இப்போ இந்த இது வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு கோடு ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து கஸ்டமர் டேஷ்போர்ட். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இப்போ கஸ்டமர் டேஷ்போர்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, இது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜென்ரேஷன் இப்போ அட்மின் டேஷ்போர்டும் கிரியேட் பண்ணுது. சின்னதாக நம்ம மைனர் ட்வீக்ஸ் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய பேக்அண்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்குவோம். சிடி சப்போர்ட் ஓகேவா? இதுக்குள்ளார போயிட்டு நோட் src app.js இதை கொடுத்தோன்னா நமக்கு பேக்அண்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் இல்லையா, ஃப்ரண்ட் எண்டை கிளிக் பண்ணி நம்ம இங்கே கோ லைவ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நமக்கு இப்போ இந்த போர்ட்டல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருச்சு.
சரியா? நம்ம வந்து டேட்டா பேஸும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது லோட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம போயிட்டு இங்கே செக் பண்ணுவோம், நமக்கு இந்த இது கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இதுவுமே கரெக்டாக கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய டேஷ்போர்டு ஓப்பன் பண்ண போகிறேன். இதில் எல்லாமே வந்துடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கஸ்டமர் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? இதில் போயிட்டு ஃப்ரண்ட் எண்டை கிளிக் பண்ணி இதில் கஸ்டமர் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு பேஜ் போடுறேன். அதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் இப்போ நான் இந்த இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம டேஷ்போர்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இதில் ஏதோ எரர் காமிக்குது. ஸோ என்ன எரர்னு மேலே போய் செக் பண்ணுவோம். பார்த்தோம்னா ஓகே, செலக்ட் ரெக்வயர்னு வருது. ஓகேவா? ரெக்வயர்டு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். செலக்ட் must have accessible name as attribute. Accessible name na okay, name equal to இதில் ஏதாவது ஒரு பார்ட்டிகுலர் இது என்ன இஷ்யூ டைப் DDL இஷ்யூ டைப் DDL இஷ்யூ டைப். ஓகேவா? சரி, அதே போல் அடுத்தது இதில் நேம் ஃபில்டர் DDL ஸ்டேட்டஸ் ஃபில்டர் இப்போ இதில் ஏதோ எரர், வாட் இஸ் த ரீசன்? இதில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது இருக்கட்டும், நம்ம என்ன ப்ராப்ளம் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இதுக்கெல்லாம் டைப்பு ப்ராப்பராக செட் பண்ணாமல் இருக்கிறதுனால இது இந்த பிரச்சனை வருது. டைப் அதனுடைய பேசிக் ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். பட்டன் இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பேசிக்காக தேவையோ அதை நம்ம வந்து கொடுத்தாகணும். ஒரு ஒரு இன்புட் டேக் இருக்குன்னா அந்த இன்புட் டேக்குக்கு என்னென்னலாம் மேக்ஸிமம் நம்ம சப்ளை பண்ணணுமோ டீட்டெயில்ஸ், ஆட்ரிபியூட்ஸ், மேண்டட்டரி ஆட்ரிபியூட்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுத்தா தான் எரர் ஃப்ரீயாக வரும். இப்போ நான் போயிட்டு இதில் அட்மின் டேஷ்போர்ட் பேஜையும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த அட்மின் டேஷ்போர்டில் என்ன வேல்யூஸ் இருக்கோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நமக்கு யூசர் டேஷ்போர்டும் க்ரியேட் பண்ணிட்டோம், அட்மின் டேஷ்போர்டும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாட்டம் ஆஃப் த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா? நோட்ஸ் அண்ட் ரைட்டிங் அதில் கஸ்டமர் பேஜ் அக்செப்ட்ஸ் கஸ்டமர் ஆர் கஸ்டமர் சென்ஸ் த அட்மின் டேஷ்போர்ட். ஓகே, அட்மின் பேஜ் அக்செப்ட்ஸ் அட்மின் ஆர் அட்மின் அண்ட் சென்ட் கஸ்டமர். ஓகே, இப்போ என்னென்னா நமக்கு வந்து கஸ்டமர் ரோல் இருந்துச்சுன்னா கஸ்டமர் டேஷ்போர்ட் போகும், இல்லைன்னா அட்மின் டேஷ்போர்ட் போயிடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு.
இப்போ ரோல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ நம்மளுடைய ரெஸ்பான்ஸில் இப்போ நம்ம இந்த இது எழுதுறோம் இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு user.me இதில் லாகின் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்னு இருக்குது. அப்போ இது கஸ்டமர் பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணோம் அப்படி தான் சொல்லுது. சரியா? இப்போ நம்ம வந்து இந்த index.html பேஜை நம்ம வந்து ரீடைரக்ட், இப்போ ஐ ஹாவ் இண்டெக்ஸ் பேஜ் ரைட்டா, இந்த இண்டெக்ஸ் பேஜில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம கொடுக்கணும். இதில் என்ன சொல்லுது, இதில் பிளேஸ் ஹோல்டர் இல்லைன்னு சொல்லுது. ஸோ நம்ம போய்ட்டு பிளேஸ் ஹோல்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எம்டியாக ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டேட் கொடுத்தோன்னா அந்த எரர் போயிடும். ஸோ என்ன வேல்யூ இல்லைன்னு சொல்லி கேட்குதோ அந்த அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம டிஃபைன் பண்ணோன்னா நமக்கு அந்த எரர் வந்து கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதுதான் நம்மளுடைய இண்டெக்ஸ் பேஜ் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இண்டெக்ஸ் பேஜை நான் பாஸ் பண்ணுறேன் ஃபுல் கோடை அப்படியே பிடிச்சி, this is the index page. I want to make the changes accordingly. சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் இங்கே கொடுத்தா போதும். ஓகே, நம்ம ஃபுல் ஃபைலை கொடுக்குறோம். ஸோ அது வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு மாடிஃபைடு வெர்ஷனை வந்து கொடுக்கும். இப்போ இண்டெக்ஸ் ஃபைலில் ஓகே, இந்த இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ப்ராசஸை இதை அப்டேட் பண்ணி நமக்கு தரும். ஓகே, சாரி, இதை பாருங்கள் இப்போ சொல்லுது. நைஸ், here is your updated index page wait for role based redirects aligned to the இப்போ முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இதில் வந்து லாகின் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக இதான் நம்மளுடைய யூசர் நேம் இல்லையா, இந்த யூசர் நேம் இப்படி இருக்கு, இதுதான் பாஸ்வேர்டு ரைட்டா. இந்த பாஸ்வேர்டு எடுத்து நம்ம இங்கே கொடுத்து லாகின் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி லாக்டின்னு சொல்லி வந்துருச்சு கரெக்டாக. ஆக்சுவலி இது வந்து நம்மளுடைய இட்ஸ் ஓகே, ஆனால் இது வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு இது ஒர்க் ஆகாது, செட் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து நம்ம லாகின் பண்ணோடனே நமக்கு அட்மின் பேஜுக்கு ஓப்பன் ஆகணும். அப்போ தான் அந்த லாகின் பண்ண யூஸர் அவங்களுடைய ஒர்க்கை பண்ண முடியும் கரெக்டாக. இப்போ அந்த சேஞ்ச் தான் இங்கே நமக்கு செஞ்சு தரும். ஓகே, இங்கே பாருங்கள் லாகின் லாக் அவுட்லாம் கொடுத்துருக்கு கரெக்டாக. சரி, இப்போ நம்ம இந்த அப்டேட்டட் கோடு என்னன்னு செக் பண்ணுவோம், நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். இதில் போய்ட்டு அப்டேட்டட் கோடு கொடுத்துருக்கு, இதில் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கு, கீ சேஞ்சஸ் ஸ்டோர்ஸ், இந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் இட் ரீடைரக்ட்ஸ் டு த அட்மின் இஃப் த ரோல் இஸ் அட்மின், அதர்வைஸ் கஸ்டமர் டேஷ்போர்ட் இது போகும், அதான் சொல்லியிருக்கு. இஃப் த லாகின் டசன்ட் இன்க்ளூட் த ரோல் இட் கால்ஸ், இந்த மூணாவது ஏபிஐ நம்ம வந்து மொத்தம் 3 ஏபிஐ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர், லாகின் அண்டு யூசர், இது ரெண்டில் என்ன ரோல் இருக்கோ அந்த ரோல் பார்க்கும். இல்லைன்னா இந்த ஏபிஐ கால் பண்ணி அதனுடைய ரோலை வந்து வாங்கும். அதான் இங்கே சொல்லியிருக்கு. ஆன் த பேஜ் லோட் இஃப் த டோக்கன் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ஸ் ஆட்டோ ஃபிக்ஸ் த ப்ரொஃபைல் அண்ட் ரீடாக்ஸ் பை த ரோல். அப்போ என்ன தேவையோ நம்ம அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்னவோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருச்சு. ஓகே, அண்ட் இஃப் யுவர் ஏபிஐ யூசஸ் அ டிஃப்ரெண்ட் பேஸ் யூஆர்எல் ஜஸ்ட் சேஞ்ச் த ஏபிஐ பேஸ், அது மட்டும் சொல்லிடுவோம். வேறு ஏதாவது லொக்கேஷனில் ரன் ஆகிட்டுருக்குன்னா அந்த இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 400, ஆனால் இங்கே வந்து நான் 300ன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? நம்ம வந்து 400ல் ரன் பண்ணியிருக்கோம், அதை தான் நம்ம கொடுக்கணும், அதை தான் அதை சொல்லியிருக்கு. ஓகே, பரவாயில்ல. நான் என்ன பண்ணேன், இதை ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன் ஃபுல்லாக. நம்மளுடைய ஃபைல் இருக்குது இல்லையா,
இந்த ஃபைலில் நான் ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ரீபேஸ்ட் பண்ணிடுறேன். ரீபேஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய யூஆர்எல் என்ன இருக்குது, போகிறேன். ஓகேங்களா, இது வந்து 4000 கொடுத்தேன். ஏன்னா என்னுடைய ஏபிஐ வந்து 4000 தான் ரன் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக? அப்போ நான் போயிட்டு என்னுடைய இது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த போர்ட்டல் அப்படியே இருக்குது. இப்போ என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் திருப்பி தரேன். ரைட், யூசர் நேம் அண்ட் என்னுடைய பாஸ்வேர்ட். ரைட், இதை கொடுத்து நான் என்ட்ரு பண்ணுறேன்னா எனக்கு கஸ்டமர் டேஷ்போர்டுக்கு இது மூவ் ஆகுது. cannot get கஸ்டமர் அப்படின்னு சொல்லி வருது. சரியா? இங்கே அப்போ இதில் ஏதோ ஒரு எரர். சரியா? நம்ம இந்த ரீடைரக்ஷனை இப்போ நம்ம செக் பண்ணணும் இந்த கோடில். ரைட், இப்போ ரீடைரக்ஷன் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ அந்த கோடு எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து டீபக்கிங் ஸ்கில்லை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுதான் வருது கஸ்டமர் டேஷ்போர்ட். ரைட்டா? இப்போ இந்த மாதிரி இருக்குது. இது ஜஸ்ட்டு ஒரு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாறிடுச்சு. முன்னாடி பாருங்கள், சப்போர்ட்டிங் டிக்கெட் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிற கோடு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டிக்கெட் அப்படின்னு வரணும். ரைட்டா? அப்போ என்னுடைய இந்த ஃபோல்டர் வந்து என்னது, சப்போர்ட்டிங் டிக்கெட். அதுதான் பிரச்சனை. ரைட், இதை போய்ட்டு சப்போர்ட் டிக்கெட் கெட்டிங் /front end. ஓகேவா? அதே போல் இதுக்கும் கஸ்டமர் டேஷ்போர்டுக்கும் கொடுத்துடணும். ரைட், இப்போ இது இப்படி கொடுத்தா தான் நமக்கு வந்து இந்த இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், index.html என்ட்ரு பண்ணுறேன். ஏன்னா index.html நம்மளுக்கு அந்த பாத்தில் இருக்காது. நம்ம வந்து இந்த பாத்தில் தான் அது இருக்கும், ரன் ஆகும் இல்லையா? இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ என்ன வருது, 2 முறை வந்துச்சு. சப்போர்ட்டிங் டிக்கெட் ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு வந்துச்சு. சரியா? அப்போ இதுவும் தப்பு. சம்வேர் நம்ம வந்து நம்மளுடைய பாத்து வந்து கரெக்டாக கொடுக்காம விட்டோம். ஓகேவா? அதனால தான் இந்த பிரச்சனை வருது. இதை நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன். இதை நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சப்போர்ட்டிங் டிக்கெட் ஃப்ரண்ட் அண்ட் இதை கால் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக கஸ்டமர் வெரி குட். இப்போ வந்து கஸ்டமர் பேஜ் வந்து ஆல்ரெடி இது வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இது கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. வெரி குட். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து சப்போர்ட் போர்ட்டல்னு வந்துருச்சு. நமக்கு டாப்பில் வந்து என்ன யூசர் லாகின் பண்ணியிருக்கோம், என்ன கஸ்டமராக வந்திருக்கோமோ அது வந்துச்சு. சப்மிட்டட் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டிக்கெட்ஸ் இந்த இது வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து டிக்கெட்டிங் போர்ட்டல் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரைட்டாக? இந்த டிக்கெட்டு ரிப்ளைஸ் இது தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இந்த இது வந்துச்சு. இப்போ லாகின் லாக் அவுட் இந்த ஆப்ஷனும் வந்துச்சு. இது வந்து இங்கே லோடிங் ஆகிட்டே இருக்குது சம்திங். ஏன்னா ஏபிஐ நம்ம இன்னும் எழுதலை. ஏபிஐ எழுதினா தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அதை நம்ம செக் பண்ணுவோம். நம்ம அதை அடுத்தது ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை நான் லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணால் எனக்கு லாகின் பேஜ் போயிடுது. ஓகேவா? லாகின் பேஜ் நமக்கு கிடையாது. லாகின்னே நமக்கு ஒரு பேஜ் கிடையாது. இண்டெக்ஸ் பேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், இது போயிட்டு நமக்கு லாகின் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறோம். ஓகேவா? நம்மளுடைய கஸ்டமர் இதில் எங்கே கொடுத்துருக்கு, இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ரைட்டா? அப்போ நான் இது வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் கொடுக்கணும். கரெக்டாக? வேறு எங்கெல்லாம் லாகின் இருக்கோ, வேறு லாகின்னு கொடுக்குற எல்லா இடத்துலையும் இண்டெக்ஸ். ரைட்? அப்போ INDEX இண்டெக்ஸ். ரைட்? இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிடுறோம். ஏன்னா இது ஃபுல்லாகவே இங்கே போயிடுச்சு. கரெக்டாக? ரைட்? இப்போ இதில் சப்போர்ட் டிக்கெட் ஃப்ரண்ட் அண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் பேஜ் வந்துடுச்சு. ஓகே,
இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம இப்போ இந்த ஏபிஐ பேஸ் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள் வந்து 3000 ரன் ஆகிட்டுருக்கு. பட் நமக்கு வந்து அது 4000. ஓகே, நம்மளோட ஏபிஐ. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கஸ்டமர் பேஜ் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ரைட், நம்ம இப்போ வந்து லாகின் பண்ணுறோம். ரைட், இந்த வேல்யூ யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணால் எனக்கு வந்து கஸ்டமர் டேஷ்போர்டு வந்து வந்துச்சு. இதனோட சப்ஜெக்ட் என்ன, டைட்டில் என்ன, ஓகே, டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டு சப்மிட் பண்ணுறோம். ரைட்டா, இதுதான் இப்போ என்னுடைய இது. இப்போ இந்த ஃபெயில்டு டு லோட், இது பரவாயில்ல, நம்ம அது லோட் பண்ணிக்கலாம் டேட்டா. சரியா, இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ரைட், இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணால், இதை அட்மின் யூஸரில் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேவா, இதை லாக் அவுட் கிளிக் பண்ணால் இண்டெக்ஸ் இன்னும் ரொம்ப வெளியில் போயிடுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும். கரெக்ட், இப்போ இது எப்படி சரி பண்ணலான்னா, நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம சாட்ஜிபிடி கேட்கலாம். ரைட்டாக, சாட்ஜிபிடியே இதை கேட்டு நம்ம இது பண்ணலாம். வேற நமக்கு வந்து கோபைலட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வரும், பில்ட் ஏஜென்ட். சரியா, இப்போ இதனுடைய பெனிஃபிட் என்னன்னா, இங்கே இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு க்ளீனாக கிடச்சிரும். ஓகேவா, அப்போ இந்த ப்ரோக்ராமில் எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் படி இது வந்து அலைன் பண்ணி தரும். நம்ம வந்து அது கேட்டு அவுட்புட் கேட்டு நம்ம மாற்றி எழுதலாம். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை போயிட்டு நம்ம கேட்போம். இந்த சாட்ஜிபிடி மாதிரியே இது ஒன்று கோபைலட். ஓகேவா, ஸோ ஐ வாண்ட் டு ஆர்கனைஸ் both front end and back end routings clearly. Okay, and able to run the program in one command. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணோம், இது எல்லாத்தையுமே செக் பண்ணோம். சரியா, இது சிங்கிள் கமாண்ட் கன்கரண்ட்லி போத் ஃப்ரண்ட் end அண்ட் பேக் end. இங்கே ஒரு விஷயம் சொல்லி, ரீஃபேக்ட் பேக் அண்ட் ரவுட்டிங் ஃபார் கிளாரிட்டி, setup express to serve the front end file, add the scripting file wherever you want. Yeah, I want these two. ஓகேவா, இந்த ரெண்டு மட்டும் நம்ம கொடுக்கணும். ஃப்ரண்ட் end ஃபைல் சர்வ். இப்போ என்ன பண்ணுதுன்னா, இது இந்த app.js நம்மளுடைய பேக்கெண்டில் app.js நம்ம எழுதியிருக்கணும் இல்லையா, இதை செக் பண்ணி பார்க்குது. இதில் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு அது வந்து அதனுடைய சேஞ்சஸை நமக்கு சொல்லுது. இப்போ இந்த இடத்துல பாத் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குது. அப்புறம் இங்கே வந்து சில சேஞ்சஸ் நமக்கு இந்த கோட்லேயே சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதுவும் சாட்ஜிபிடியும் ஒன்று தான், வேறு டூல். பட் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஒன்று தான். சாட்ஜிபிடி என்னெல்லாம் நமக்கு கொடுக்குதோ அதே மாதிரி இதுவும் ஒன்று. Do you want to install concurrently? No, cancel. I don't want. நமக்கு பைத்தான்லாம் இதில் தேவையில்லை. ஓகே, சர்வ் கீப் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் எனக்கு இங்கே வந்துடும். ஓகேவா, ஸோ இதில் என்னென்னா, இன் மை ஃப்ரண்ட் end ஐ யூஸ், நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னோ அதுக்கு சொல்லணும். ஏன்னா அதுக்கு தெரியாது இல்லையா. அப்போ நம்மளுடைய இந்த ஐடியா இருக்குது இல்லையா, இந்த ஐடியாவை வந்து அதுக்கு சொல்லணும். இந்த ஐடியாவை அதுக்கு கிளியராக சொல்லிட்டோன்னா அதுக்கு புரிஞ்சிடும்.
இப்போ முக்கியமாக என்னென்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட் நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடணும். ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ஃபுல் கான்டெக்ஸ்ட் அதுக்கு கொடுத்துடணும். திஸ் இஸ் மை கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா இதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அதை அனலைஸ் பண்ணும். npm run serve. Yes, your backend is now set up to serve the static front end customers using Express. You can run everything in one command, npm run serve or npm start in the backend, so that the ஆட்டோ போட்டு எல்லாமே ஓப்பன் ஆகிரும்னு சொல்லுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிஸ்டிங்காக ரன் ஆகிட்டு இருக்குல்ல இந்த கோ லைவ் அந்த ஆப்ஷனை நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேவா? அதே போல் நம்மளுடைய நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு இது ரன் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய ஏபிஐ டெர்மினலில். இப்போ இந்த டெர்மினல் இதையும் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். சரியா? இது ரெண்டுத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் செக் பண்ணுறேன். என்னோடய சேஞ்சஸை நான் வந்து கீப் பண்ணுறேன். ஓகே, இதில் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபைலை சர்வ் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்குது. அதுக்கு அடுத்தது பேக்கேஜ்.json போயிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. ஓகே, சர்வ் அப்படின்னு. இப்போ நம்ம போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நோட் சர்வ் இங்கே என்ன கமாண்ட் கொடுத்துருக்குது அதை தான் செக் பண்ணும். npm run serve. ஓகேவா? npm run serve நோடுக்கு பதிலாக npm run serve கொடுத்தோன்னா இப்போ நமக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. ஏதோ எரர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது நமக்கு சொல்லணும் இந்த எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் போயிட்டு சொல்லணும். அந்த எரரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இதில் என்ன எரர் வந்திருக்கோ அந்த எரரை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் நமக்கு அது தெரியும். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். திஸ் எரர் இஸ் பிகாஸ் டைரக்டரி இஸ் நாட் அவைலபிள் இன் ES மாடியூல். யூ நீட் டு யூஸ் த ஃபாலோயிங் ஒர்க் அரவுண்ட் இந்த ES மாடல். ஓகேவா? இந்த ஒர்க் அரவுண்டை பண்ணு, அது ஒர்க் ஆகிடும். ஐ வில் அப்டேட் யுவர் அப்டேட் டு ஃபிக்ஸ் த இஷ்யூ. ஓகே, அப்போ இதை நான் வந்து ஜஸ்ட் கீப் அப்படின்னு சொல்லி கொடுத்தா மட்டும் எனக்கு போதும். இப்போ என்ன பண்ணணும், அது சேஞ்சஸ் வந்து அதை அப்ளை பண்ணிடும். ஓகேவா? இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே கமாண்ட் நம்ம இந்த முன்னாடி ஒரு கமாண்ட் எழுதணும்ல npm serve அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டை திருப்பி ரன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து 4000 வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். சரியா? இப்போ நான் போகிறேன், இந்த இதை போயிட்டு 4000 ரன் பண்ணுறேன். 4000 ரன் பண்ணோடனே எனக்கு இந்த போர்ட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரியா? ஸோ இப்போ இதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். பட் டிசைன்லாம் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும். எனக்கு தெரியல வை அப்ளை ஆகலையா ஸ்டைல்ஸு. சரி, இந்த இதை போய்ட்டு செக் பண்ணுவோம். இந்த மாதிரி டிசைன் இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம போயிட்டு இதை செக் பண்ணால் தெரியும். இதில் என்ன சொல்லுது, பிகாஸ் வயலேட்ஸ் தி இதில் ஏதோ ஒரு எரர் வருது. ஓகேவா? இந்த எரர் என்னன்னு அப்படியே இந்த எரரை காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, நமக்கு என்ன எரர் வந்திருக்குதோ அந்த எரரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். திஸ் எரர் இஸ் காஸ்ட் ஹெல்மெட் middleware in Express.js which is set restrict content security policy by default. Okay, it blocks the Tailwind CDN. So to fix the issue, இப்போ அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணிடும்னா app.jsonல சில சேஞ்சஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அந்த app.json நான் ஜஸ்ட்டு அதை கீப்புன்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ இதில் போய் பார்த்தோன்னா அதுக்கான லைன் ஆஃப் கோடை வந்து இது எழுதியிருக்கும். இங்கே பாருங்கள், யூஸ் கார்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஹெல்மெட்டில் இந்த போர்ஷன் ஆஃப் ஒர்க்கு அது ஆல்ரெடி எழுதியிருக்கு. இதை மட்டும் அலோவ் பண்ணும். சரியா? இதை அலோவ் பண்ணுறதுக்கு இப்போ இதை போய்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, இப்போ என்னோடய கோட் சேஞ்சஸ் வந்திருக்கு. நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன், கிளியர் கேட்ச் இதை கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த எரர் வராது. ஓகேவா, வெரி குட், வரல. ரைட், அப்பயும் வேறு ஒரு எரர் வருது. பட் ஸ்டில் நமக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, நமக்கு அந்த பழைய அவுட்புட்டே நமக்கு வந்துடுச்சு. ஓகேவா, ரெஃப்யூஸ் டு எக்ஸிக்யூட் இன்லைன் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதை நம்ம சொல்லிடுவோம். இல்லைன்னா அது நான் வேறு ஏதாவது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ இந்த சேஞ்சஸ் அப்டேட் பண்ணுது, இந்த அன்சேஃப் இது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுது. ஓகேவா, அதையும் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டுனா இப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்துருச்சு. ரைட், அப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுறேன், திரும்பி ரீரன் பண்ணுறேன். ஓகேவா, ரீரன் பண்ணேன்னா நமக்கு இந்த ப்ரோக்ராம் இப்போ வந்து அந்த எரர் கிளியர் ஆகி நமக்கு வந்து வரும். ஸோ இப்போ நமக்கு எரர் ஃப்ரீ. ஓகே, நமக்கு எரர் எதுவும் இல்லை, we are குட். இப்போ இதை நான் காப்பி பண்ணுறேன், இந்த என்னுடைய யூசர் நேம் வச்சு நான் லாகின் கொடுக்குறேன். ஓகேவா, லாகின் கொடுத்து நான் லாகின் கொடுத்தோன்னே எனக்கு கஸ்டமர் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகணும். ஓகே, ஸோ இது இப்போ நமக்கு கிளியராக வந்துருச்சு. வெரி குட். ஏன்னா நமக்கு என்ன அவுட்புட் வரணுமோ அது இப்போ நமக்கு கிளியராக வந்துருச்சு. ஸோ நான் இட்ஸ் சக்ஸஸ். சரியா, நமக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு லாகின் பண்ணி எனக்கு வந்து டேஷ்போர்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம், அது அழகாக வந்துருச்சு. ரைட்டா, இப்போ நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ரைட், நான் லாக் அவுட் பண்ணி இந்த மாதிரி இருக்குது. ரைட், இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு அட்மினாக செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா, நமக்கு அட்மின் வந்து யூசர் இல்லை. நம்ம போய் டேட்டா பேஸில் போயிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம், அட்மின் யூஸராக கிரியேட் பண்ணணும். சரியா, நேற்று நம்ம கிரியேட் பண்ண இந்த யூசர்ஸ் லிஸ்ட்டில் இந்த டெஸ்ட்டுன்னு ஒன்று போட்டுப்போம். ரைட்டா, நம்ம வந்து ஒரு அட்மின் யூஸராகவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டரில் இந்த மாதிரி இருக்குது, நம்ம வந்து ஒரு அட்மின் யூஸராக ரிஜிஸ்டர் இதை வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இதை வந்து அட்மினாக மாற்றிக்கலாம். ஓகேவா, டெஸ்ட்டு இப்போ இது அட்மின் ஆகிடுச்சு. இப்போ இதனுடைய பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன போட்டோம்னா வர ஞாபகம் இல்லை, பட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இதில் போயிட்டு என்னுடைய யூசர் இமெயில் வந்து test@gmail.com, இதுதான் என்னுடைய யூசர் அட்மின். ஓகேவா, யூசர் நேம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு அட்மின் போட்டு 1 2 3 4 5 6 இதான். ஓகே, இதை போட்டு நான் லாகின் வெரி குட், எனக்கு லாகின் ஆயிடுச்சு. சரியா, என்னோடய டிக்கெட்ஸ் எல்லாமே இப்போ வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ரைட், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணவோ நம்மளுடைய அட்மின் கரெக்டாக எனக்கு அட்மின் டேஷ்போர்டு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சரியா, ஸோ இங்கே பாருங்கள், சப்போர்ட் அட்மின் வந்துருச்சு. நம்ம என்ன யூசரில் லாகின் பண்ணமோ அந்த யூஸரும் இங்கே இதில் வந்துருச்சு. நான் வந்து இப்போ அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மறுபடியும் இந்த அட்மின் வச்சில் ஒர்க் இருக்குது. ரைட்டா, நம்ம பண்ணுவோம், ஒன்று ஒன்றா பண்ணுவோம். ரைட், இப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அட்மின் டேஷ்போர்டில் போய்ட்டு இதை ஓப்பன் பண்ணி இந்த இதில் வந்து நம்ம ஏபிஐ கொடுக்கணும். இல்லையா, ஏபிஐ வந்து 4000 தான் ரன் ஆகுது, அதை நம்ம கொடுக்குறோம். இல்லைன்னா இந்த இந்த இதையே நம்ம 4000 இப்போ எடுத்துடலாம். முன்னாடி தான் நமக்கு தேவைப்படும், இப்போ வந்து அது தேவைப்படாது. சரியா, இதை நம்ம எடுத்துடலாம். அதே போல் இந்த இதில் லாகின்லாம் எங்கெங்கன்னு இருக்கோ, login.html இருக்கிறத வந்து நம்ம என்ன மாற்றணும், இண்டெக்ஸ்ன்னு மாற்றிக்கணும். சரியா, அதுக்கு அடுத்தது இண்டெக்ஸ் வேறு என்ன இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது இண்டெக்ஸ், வேறு எங்கே இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. ஓகே, ரைட். இப்போ போயிட்டு நம்ம மறுபடியும் அதை ரீடெஸ்ட் பண்ணிடுவோம். இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு test@gmail.com
பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் நம்மளுடைய அட்மின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ரைட்டா, சப்போர்ட் அட்மின் வந்து லாகின் ஆகிட்டார். வெரி குட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டேஷ்போர்டுக்குள்ளார வந்துட்டோம். அடுத்தது ஒரு லாகின் கிரியேட் பண்ணிட்டோம். லாகின் கிரியேட் பண்ணி கஸ்டமருக்கு நான் டேஷ்போர்டு கிரியேட் பண்ணிட்டோம். உங்களுக்கான அதில் டேஷ்போர்டு கிரியேட். இப்போ நம்ம கஸ்டமருக்கான ஒர்க் மட்டும் இப்போ நம்ம பண்ண போகிறோம். கரெக்டாக? ரைட். இதை எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, ஓகே, தேங்க்யூ.